ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹெல்தியான ராகி ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியானது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, சம்மர் ட்ரிங்க்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே போனால் நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட் இதில் இருக்குது. செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸ்மூத்தி செய்கிறதுக்காக என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பட்டை, பாதாம், முந்திரி, டேட்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு பழம் எடுத்துருக்கிறேன், ராகி மாவு எடுத்துருக்கிறேன், இவ்வளோதாங்க. ஏலக்காய் 2 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது வச்சு தான் நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் வந்து ராகி மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம், அதனால் 2 கிளாஸ் போதும். சின்ன கிளாஸ் தான் எடுத்துருக்குறது. இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சூடு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது இன்னொரு வாட்டி கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது வீத்துட்டு அதுக்கப்புறம் அடியில் போய் இது சேரும், மொத்தம் கலக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சம் திக்காயிட்டு வருது. ரெடி ஆச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அடுத்ததான் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பனானா தான் வேணும்னு அவசியம் இல்லை, பனானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பப்பாயா ஆட் பண்ணால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பட்டை மறந்துட்டேன். அது ஆக்சுவலாக தண்ணி சூடாகிறப்போ அதிலே போட்டுடணும், அதோடு சேர்த்து கொதிச்சுட்டு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அடிக்கும். பட் நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காத, தண்ணி சூடாகிறப்போ அதில் போட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ அது ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சிக்கலாம். இது வந்து ஏலக்காய், அது சீட்ஸ் மட்டும் போடுறேன். இதுவும் போடுறேன், ஒன்று போடுறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த ராகி மாவு ஆற விட்டுட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இது மிக்ஸியில் அடிச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுகர் இல்லை, மில்க் ஆட் பண்ணிடலாம், பனானா ஆட் பண்ணியிருக்கிறோம். பனானா வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பப்பாயா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெவியான ப்ரோட்டீன் ஸ்மூத்தி ரெடி ஆச்சு. இது சம்மர் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.